ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் வேத புஸ்தகத்திலே யார் யாருக்கு வெளிப்படுத்தினார் என்ற காரியத்தை குறித்து நாம் சுருக்கமாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கப் போகின்றோம். யோவானுடைய சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பிலிப்பு இயேசுவை பார்க்கிறார். பிலிப்பு இயேசுவை பார்த்தவுடன் மோசேயின் ஆகமங்களில் எழுதியிருக்கிறவரை பார்த்தோம் என்று இயேசுவை குறித்து அறிக்கை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்திரேயாவும் பேதுருவின் தம்பியாகிய அந்திரேயாவும் இயேசுவை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவர் கிறிஸ்துவாகிய மேசியா என்று சொல்லி தன் சகோதரனோடு மேசியாவை பார்த்தோம் என்று எடுத்து உரைக்கிறார். அது மாத்திரமல்ல, நாத்தான்வேலை பார்க்கிறார். நாத்தான்வேல் அவரை பார்த்தவுடன் அவர் கிறிஸ்து, உன்னை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சமரியா நாட்டு ஸ்திரியோடு இயேசுவானவர் சம்பாஷித்து கொண்டிருக்கும் பொழுது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து அவர்கள் சம்பாஷித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரியானவள் இயேசுவை பார்த்து கூறுகிறாள், மேசியா என்று சொல்லக்கூடியவர் வருவார், அவர் மேசியா என்ற கிறிஸ்து வருவார் என்று அறிவோம், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் எங்களுக்கு விளக்கமாக விவரித்து சொல்லுவார் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களோடு பேசுகிற நானே அந்த மேசியா என்று அந்த ஸ்திரிக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய அந்த உண்மை காரியத்தை குறித்தும் வேதத்துள்ள மறைபொருளை குறித்தும் அந்த சமரியா நாட்டு ஸ்திரிக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற உண்மையை குறித்தும் அந்த ஸ்திரிக்கு தான் வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் அவர் ஓமானமாக சொல்லுகிறார், நீ கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர்களுக்கோ அது தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவகாலமாய் அவர்களுக்குள் இருக்கிற ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படியாக சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யூத குலத்திலே உயர்ந்த குலத்திலே பிறந்தவராக இருந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியை குறித்தும் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற உண்மையை குறித்தும் அவர்தான் இயேசுவானவர் தான் உலக இரட்சகர் மேசியா என்பதை குறித்தும் எந்த ஒரு யூதனுக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக ஒரு சமரியா நாட்டு ஸ்திரீ, ஒரு பாவியாகிய ஸ்திரீ, இந்த ஊருக்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்த ஸ்திரிக்கு தான் அவர் இந்த உண்மை மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பிலிப்புவுக்கும் அந்திரேயாவுக்கும் நாத்தான்வேலுக்கும் அவர் மேசியா என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், நாம் புறஜாதிகளாக இருந்தாலும், நாம் ஒரு காலத்தில் அந்தகார இருளில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், நாம் ஒரு காலத்தில் இருளின் ஆதிக்கத்திலே மூழ்கியவர்களாக இருந்தாலும், நாம் ஒரு காலத்தில் பாரம்பரிய வழிபாட்டிலே நாம் மூழ்கி போய் அதுதான் பிரதானம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவனாய கர்த்தர் நம்மை தேடி வந்த நிமித்தம் அவர் மேசியா என்றும் உலக இரட்சகர் என்றும் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை குறித்தும், அவர் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அந்த கர்த்தர் ஒருவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், பூமிக்கு மேலே வானத்திலும் வானத்துக்கு கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே தண்ணீர்களுக்குள்ளும் யாதொரு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ணக்கூடாது. அப்படி செய்வீர்கள் என்றால் உங்கள் தேவனாய கர்த்தராகி நான் உங்கள் மீது எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன், அன்பாக இருக்க மாட்டேன் என்ற உண்மையை குறித்து நமக்கு தான் வெளிப்படுத்தி நம்மை நேசித்து இருக்கிறார். அவரை பின்பற்ற நமக்கு அறிவு கண்களை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனந்த யானத்தை, பரலோகத்தின் யானத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் விளங்கி கொண்டு இன்னும் நாம் கர்த்தருக்குள் நெருங்கி வாழ, இன்னும் அர்ப்பணித்து வாழ, இன்னும் அவரை பிரியப்படுத்தி வாழ, இன்னும் அவருக்காக அர்ப்பணித்து மிகுந்த கனி கொடுக்க நம்மை தாம் அர்ப்பணிப்போம். இந்த கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையின்படி உங்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களும் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் வகை செய்து கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அநேக வீடியோக்கள் வெளிவருவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை நான் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையின்படியே, இந்த பிரசங்கத்தின்படியே, இந்த சத்தியத்தின்படியே கர்த்தராகிய தேவன் உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்கள் என்று கூறி வாழ்த்தி முடிக்கிறேன். ஆமேன்.